இப்படி ஒரு சட்னி உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு முறை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க. என்னம்மா வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிற? வெங்காயமாம்மா, சட்னிக்கு தாம்மா வெங்காயம் அரிகிறேன். சரி சரி, என்ன வெங்காய சட்னியாம்மா? வெங்காய சட்னியா என்ன சட்னின்னு வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இட்லிக்கு உங்களுக்கே அரைச்ச ஒன்று தெரியும், வாங்க பார்க்கலாம். நீங்கள் எதுக்கு கருவேப்பிலை உருகிட்டு இருக்கிறீங்க? இப்போ வெங்காய வடகத்துக்கு கருவேப்பிலை பறிச்சுக்கிட்டு வர சொன்னேன். அது வந்து ஒரு கிளையே ஒடிச்சுக்கிட்டு வந்துட்டாவோ. அதுக்காக வெங்காய வடகத்துக்கு அரிஞ்சு போட்டுட்டு மிச்சத்தை ஒடிச்சு வச்சா நாளைக்கு போட்டுக்கலாம்ல, அதுக்காக ஒடிச்சு பையில் வைக்கிறேன். சரி சரி, நரங்கி போயிடும்ல. ஆமாம், அதுக்காக பையில் வைக்கிறேன். கொஞ்சம் இதை வச்சுருக்கேன் பாருங்க. தாளிப்பு வடகத்தை அரிஞ்சு போட்டுட்டு மீதி கருவேப்பிலை நாளைக்கு போட்டுக்கலாம். நாளைக்கு போட்டுக்கலாம்ப்பா. பிடிச்சிக்கிட்டா என்ன சட்னியாக இருக்க பாரு. இதை கொண்டா. இதை வர்றேம்மா, நான் வதக்கணும், வதக்கிட்டு வரேண்ணா. சரி, வதக்கிட்டு வா. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 5 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் இல்லாமல் இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் தான், அதை வறுத்துக்குவோம். அதில் ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறிடாமல் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம இப்போ அம்மியில் தான் அரைக்க போகிறோம், அதுதான் ஹைலைட்டே. இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, இதெல்லாம் வதக்க வேண்டியதில் சும்மா தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், தேவையான அளவு உப்பு. இப்போ போய் அரைச்சிடலாமா? முக்கியமாக ஒன்று மறந்துட்டேங்க பாருங்க, குட்டியோண்டு ஒரு மிளகு சைஸுன்னு சொல்லலாம், பெருங்காயம், அதையும் சேர்த்து பொரிச்சுக்கணும். நம்ம மிளகா போடும்போதே போட்டிருந்தோம்னா அழகாக பொரிஞ்சிரும். ரொம்ப பெருங்காயம் சேர்த்துடக்கூடாது, அப்புறம் கசப்போ கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு நெகத்தால் எடுத்திருக்கேன் நான் கட்டி பெருங்காயம். நீங்கள் தூளாக இருந்தால் கூட லைட்டாக போட்டுக்கலாம். அந்த மிளகாய் வறுத்துட்டு லாஸ்ட்டில் போட்டு ஒரு பரட்டி எடுத்துடலாம். கிள்ளி வச்ச பெருங்காயத்தை அப்படியே மறந்துட்டேன் பாருங்க. அவ்வளோதான், வதக்கிட்டே இருக்கியாமா? இதோ வதக்கியாச்சு. சிம்பிளான சட்னி தான். காஷ்மீர் மிளகாய் இதாம்மா, அரைச்சி விடுமா. ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சிக்குவோம். அதுமா நேற்றுக்கு கருவேப்பிலை துவையல் அரைச்சி வீடியோ போட்டியல்லம்மா. ஆமாம், அவ்வளோ பேர் பாட்டி இந்த வயசில் துவையை அரைக்கிறாங்க, துவையை அரைக்கிறாங்க. நான் இருக்கேன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். இந்த வயசுலேயும் நீங்கள் அரைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி பாராட்டி அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படியா? அப்புறம் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, பாட்டியோட ரெசிபியே கொஞ்ச நாளாக காணவே இல்லை, இன்னைக்கு தான் பார்க்குறோம், ரொம்ப நாளைக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மி வந்து இங்கே நிறைய வேலை ஓடிக்கிட்டே இருக்கா, அதனால இந்த அம்மி, இந்த விறகு அடுப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி ஓரம் கட்டி போட்டுட்டோம், இடம் பத்தாம. இப்போ கொஞ்ச நாளாக அப்பா வந்து துவையல் அரைக்கலன்னு சொல்லிகிட்டே இருந்தோளா. துவையை அரைக்கலை அப்படின்னாக்கா, துவையை அரைச்சாக்கா எங்கே இருந்தாலும் நேரத்தில் வந்துடுறாரு சாப்பிட்றதுக்கு. சரின்னு இப்போ அம்மியை கழுவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து என்ன துவையை அரைக்கிறேன்? இப்போ வந்து இது என்ன துவையை அரைச்சி முடிச்சுட்டு தான் சொல்லுவேன் என்ன துவையன்னு, பேருன்னு வர யோசிக்கணும். ஆமாம் ஆமாம், நீங்களே சொல்லுங்கள் என்ன துவையல். இந்த வெங்காயம் அரிஞ்சி இல்லாமல் வெங்காயம் அரிஞ்சி அது என்ன பண்ணேன்? வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக. தாளிக்கிறதுக்கா? அரிஞ்சி தாளிக்கவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி, சூப்பராக அரைச்சாச்சு. மிளகாயை அரைச்சிட்டோம். இப்போ வந்து இந்த பூண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, இந்த புளி வச்சுருந்தோம், உப்பு வச்சுருந்தோம், அதையும் அப்புறம் துக்குண்டு குட்டி பெருங்காயம் வச்சுருந்தோம். புளியை மிந்தி அரைச்சி விட்டு அப்புறமே எல்லாத்தையும். சரி, ஏன்னா நேவாக போயிடும் அது. கொஞ்சம் சதப்புதன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். பூண்டா? ஆமாம், அம்மாவோட பக்குவம், அதுக்கு தான் அம்மாவே துவைய அரைக்க சொல்லி போடுறது.
இதில் அரைக்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த மாதிரி டேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சாலாம் கண்டிப்பாக வரவே வராது. எக்ஸ்ட்ரானரி டேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதை கடுப்புன்னு அரைக்கணும். இதை தானே. ஓகே ஓகே. ரொம்ப நாளாவது துவையல் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அம்மியை ரெடி பண்ணி குளிப்பாட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம். வீடியோஸில் கூட கேட்டிருந்தீங்க அம்மியை இடம் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு வீடியோஸை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மியை இடம் மாற்றிட்டீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், இந்த இடம் கொஞ்சம் வசதியாக இருக்கு. போட்டாச்சு இடத்துல மில்லு போட்டாச்சு. ஆமாம், மில்லு போட்டாச்சு. அந்த திருவண்ணியில் போட்டாச்சு. அதனால அம்மியை கோரம் கட்டி விட்டோவோ. அப்போ இப்போ சண்டை போட்டு தான் இப்போ அம்மியை பிடிக்காந்து இந்தாண்ட இடத்த மாற்றி வச்சுருக்கோம். இனிமேல் அடிக்கடி துவையல் வந்து அம்மியில் அரைச்சி சாப்பிடும். அதுக்காக தான் துவையை அரைச்சிக்கலாம். அம்மி வெளியில் வந்துச்சுல. என்னென்னலாம் இலையெல்லாம் வச்சு துவைய அரைப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அது நிறைய இலையெல்லாம் அரைக்கையில் சொல்கிறேன் என்னதுன்னு. உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைச்சாக்கா வாங்கி அரைச்சலாம். அவ்வளோதாங்க. புளியை வச்சு அரைச்சிட்டு அம்மா சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் இந்த பூண்டு வச்சும் 2 ஓட்டு. அவ்வளோதான். கடுப்புன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நேவாக இருக்குன்னா நல்லா இருக்காது. போதுமா? அவ்வளோதான். சிம்பிளான சட்னி தானே. ஆமாம். இப்போ வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு ஒரு முக்கியமாக இந்த தாளிப்பூ, அதுதான் சூப்பராக இருக்கும். தாளிப்பூ ஒன்று கொடுத்துருவோம். இப்போது இவ்வளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதை வந்து இந்த வெங்காய சாப்பரில் போட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். நைஸாக கட் பண்ணிக்குவோம் வெங்காயத்தை. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் வெடித்த உடனே பாருங்கள், நைஸாக பூ போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தாராளமாக போட்டுக்கணும். இது வெங்காயம் வதங்கிறதுக்காக துணூண்டு உப்பு. நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச துவையலை எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், துவையலோட கலரை அப்படியே சாப்பிட்லாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். இது வதக்கலாம் வேண்டியது இல்லைங்க, அவ்வளவுதான். நம்ம வெங்காயம் வதக்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், சுட சுட இட்லியை ஊற்றி இந்த மாதிரி ஒரு சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அம்மியில் அரைச்சி வச்சு அப்படி இருக்கும். பார்த்தாலே தெரியுதா? செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இட்லியை ஊற்றிடுவோம். பார்த்தோன்னே நாக்கில் எச்சில் ஊறுதா? அப்படி இருக்குங்க. இல்லை மெத்து மெத்துன்னு பூ போல் இட்லி. பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மெத்து மெத்துன்னு இருக்கும் இட்லி. சட்னி எடுத்தாச்சு, இட்லி எடுத்தாச்சு. போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம் அம்மாவுக்கு. அதுக்கு முன்னாடி சுட சுட இந்த சட்டியில் தான் நம்ம சட்னி தாளித்தோம். அந்த சட்டியை அப்படியே தொடச்சி அப்பா, இப்படி ஒரு சட்னி உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு முறை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க. எடுத்துகிட்டு போயிடலாம். நாம சாப்பிட்லாமா? வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். அம்மியில் அரைச்சி வாங்க எல்லாரும்னு ஏதோ வாசலில் நிற்கிறோம் மாதிரி வாசலை பார்த்து கூப்பிட்றியா? எல்லா பேரப்பிள்ளைகளும் வருவாங்க, ஆசை தான். பேரப்பிள்ளைலாம் அப்புறம் இதாக இருக்குல்ல, அதனால ஆசை தான். சூப்பராக இருக்க கலராக சாப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிடுவோம். அம்மாவுக்கு 2 இட்லி தான் போதுமான அளவு. அதுவே கூட. இன்னொன்று தின்னம்மா, நான் சட்னி நல்லா இருக்குமா? சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம், போருமா. எனக்கு சாப்பிட்டு சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வயசுக்கு இதே சாப்பிட்றது பெருசு தான். அப்படியா? ஆமாம். அப்படியான்னு எல்லாரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மா ரெகுலராக 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, அதுவே இந்த வயசுக்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. ஆமாவான்னு சொல்லுங்கள். அருமையான பவை இருக்காதா பின்ன அம்மியில் அரைச்சா? ஆமாம், அம்மியில் அரைச்சது
ம். அவ்வளோ சூப்பர். அம்மியில் அரைச்சாக்கா தினமும் இந்த 2 இட்லியாவது செஞ்சலாம். ம். ஆமாம். வாங்க. புளி மிளவா சட்னி. புளி மிளகா சட்னி அருமையாக இருக்குது. ஆமாம், பேர் வச்சுட்டேன் அதுக்கு. இப்போ தான் பேர் வச்சேன். வாங்க சாப்பிடுவோம். அன்னைக்கே தான் அம்மா கருவேப்பிலை துவையை அரைச்சி கொடுக்கலையா? கருவேப்பிலை துவையை அரைச்சி கொடுத்தாங்க. அதை மறந்துருப்போம். எனக்கு மறந்துடுவீங்க. ஆமாம். ஏன்னா இருக்கணும். அம்மா தான் ஃபஸ்ட்டு அரைச்சி கொடுத்தாங்க கருவேப்பிலை துவையை. அப்புறம் அந்த கருவேப்பிலை துவையில பூண்டு வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஆமாம். நாங்கள் வைக்க மாட்டோம். இல்லாமல் டேஸ்ட்டு கிடைக்காது பூண்டு வச்சா. அது வந்து பருப்பு துவையலுக்கு தாங்க பூண்டு வச்சா நல்லாயிருக்கும். இந்த இலை வகைக்கு அப்புறம் பிரண்டைக்கு வைப்போமா இல்லையா? பிரண்டைக்கு வைப்போம். கருவேப்பிலைக்கெல்லாம் வைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்காது. நாங்கள் வைக்க மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வச்சுக்கோங்க. பருப்பு துவையலுக்கெல்லாம் பூண்டு வைப்போம். ஆதண்டை இலை இல்லாமா துவைய அரைக்கலாம்? ஆமாம். ஆதண்டை, பிரண்டை, பொடிகளை இதுக்கெல்லாம் சத்தா சாரணை இதுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயாவது தேடி பறிச்சுட்டு வந்து வைப்பாங்க. கிடைக்கல. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.